வணக்கம். நம்ம மகாவிஷ்ணுவினுடைய வாகனம் கருடன்னு நமக்கு தெரியும். இந்த கருடனை எப்படி மகாவிஷ்ணு தனது வாகனமா ஏத்துக்கிட்டாரு தெரியுமா? அதோட இந்த சிறப்பு வாய்ந்த நாளைத்தான் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க. ஆடி மாதத்துல சுவாதி நட்சத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி நாளைத்தான் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி நாளை கருட பஞ்சமி அப்படின்னு வழிபடலாம். இந்த கருட பஞ்சமிக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. காஷியப்ப முனிவருக்கும் வினிதா என்ற தாயாருக்கும் பிறந்தவர் தான் கருட ஆழ்வார். இந்த கருட ஆழ்வார் என்ன பண்றாரு, தன்னுடைய தாய் இந்திரனுக்கு அடிமையாக இருப்பதை கண்டு தன்னுடைய தாயை மீட்டெடுப்பதற்காக இந்திரனுக்கு எதிராக சண்டையிட்டு எப்படியோ தன்னுடைய தாயை மீட்டு எடுத்து வராரு. இந்த மாதாவின் பக்தியை பார்த்துதான், அதாவது தாய் மீது இவ்வளவு பக்தியா, தன்னுடைய தாயை காப்பதற்காக இவ்வளவு செய்யறாரா அப்படின்னு வியந்து போன நம்ம மகாவிஷ்ணு இவரை தன்னுடைய வாகனமா ஏத்துக்கிறாரு. இந்த விசேஷமான நாளைத்தான் கருட பஞ்சமி நாள் அப்படின்னு சொல்றோம். பெருமாள் கோவில்கள்ல இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கருடருக்கு சிறப்பு அலங்காரம், அபிஷேகம், தீபாராதனை, அர்ச்சனை எல்லாமே நடைபெறும். சந்தன காப்பு சிறப்பான வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு சர்க்கரை பொங்கல், கொழுக்கட்டை, இனிப்பு சேர்த்த கொழுக்கட்டை, வெல்லம் சேர்த்த பாயசம், இது மாதிரியான இனிப்பு பலகாரங்களை செய்து படையலிட்டு கருடரை வணங்குவது விசேஷமான பலனை பெற்று தரும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரும்பாலான பேருடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறது என்னன்னா, ராகு கேது தோஷங்கள், இதனால பல சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு போவதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த கருடர் அப்படிங்கிறவர் சர்ப்பங்களுக்கு பகையாக விளங்குவதால், அதாவது பாம்புகளுக்கு எதிரியாக திகழ்வதனால நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு கேது தோஷங்கள், கால சர்ப்ப தோஷங்கள், இது எல்லாமே நிவர்த்தி அடைந்து பரிபூரண கருடரினுடைய அருளோடு பெருமாளினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைப்பதை நம்மளால பார்க்க முடியும். அதனால இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு போனவர்களும் சரி, ராகு கேது தோஷங்கள் இருப்பவர்களும் சரி, அல்ல எனக்கு பெருமாளினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பா நீங்க வழிபட வேண்டிய ஒரு நாள் இந்த கருட பஞ்சமி. இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம அந்த இறைவனை வழிபடும் போது அது எல்லாம் வல்ல நலன்களையும் நமக்கு பெற்று தருகிறது. அதோட கருட கவசம், கருட தண்டகம், இந்த மாதிரியான பாசுரங்களை எல்லாம் நம்ம பாடி பரவி வழிபடும் போது கூடுதலான பலனையும் நமக்கு பெற்றுத்தரும். நிச்சயம் இந்த வழிபாட்டு முறையை தவற விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.